Hello friends, welcome to KAVITHASAMAYALARAI. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது one of the most requested recipe veg pulav in pressure cooker. இது வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி. நம்ம ஒரு பெர்ஃபெக்ட்டான veg pulav pressure cookerல just ஒரே விசில்ல நம்ம செஞ்சு எடுத்துறலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஒரு ஸ்பெஷலா சமைக்கணும், ஈஸியாவும் இருக்கணுங்கும்போது இது நல்ல சாய்ஸ்ங்க. இந்த veg pulav நம்ம டக்குன்னு செஞ்சிரலாம். அதுவும் நல்ல வெஜ் அல்லது நான்வெஜ் கிரேவிஸோட நம்ம சேர்த்து சாப்பிடும்போது ஒரு பெர்ஃபெக்டான ஹெல்தியான மீலாகவும் இருக்கும், ரொம்ப ஸ்பெஷலாகவும் இருக்கும். இன்றைக்கி இந்த வெஜ் புலாவோட நல்ல ஒரு பன்னீர் கிரேவியும் செஞ்சுருந்தேன். அந்த ரெசிபியும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது போக உங்களுக்கு வெஜ் கிரேவிஸ், நான்வெஜ் கிரேவிஸோட ரெசிபிஸ் வேணும்னா கவிதா சமையலறையோட கிரேவி பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு நிறைய ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அது ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய ரெசிபிஸ் இருக்குது, வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. இன்றைக்கி 2 ரெசிபி பார்க்கலாங்க. ஒரு சிம்பிளான வெஜ் புலாவ், கூடவே ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் கிரேவி. ரெண்டுமே ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபிஸ் தான். வாங்க ரெசிபிஸ் எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம வெஜ் புலாவ் பார்த்துடலாம். இங்கே வெஜ் புலாவ் செய்யறதுக்கு 1 டம்ளர் பாசுமதி ரைஸ் எடுத்துருக்கிறேன். இது கிட்டத்தட்ட 250 கிராம். இந்த ரைஸை நல்லா ஒரு 2 வாட்டி கழுவி எடுத்துடலாம். நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சிடலாம். அதிக நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் ஊறட்டுங்க. அந்த டைம் கேப்பில் நம்ம காய்கறிகள் எல்லாம் கட் பண்ணிடலாம். இப்போ இங்கே தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சாச்சுங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் கட் பண்ணி வச்சாச்சு. வெங்காயம், தாளிக்கிறதுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாமே ரெடி. இப்போ நம்ம தாளிச்சுட்டே என்னென்னு பார்த்துடலாம். இங்கே ஸ்டவ்வில் குக்கர் வச்சாச்சு. குக்கர் சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். கூடவே 2 ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். இந்த ஆயிலெல்லாம் நல்லா சூடானதுக்கப்புறம் இப்போ ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துடலாங்க. நல்லா ஒரு பெரிய பீஸ் பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 ஸ்டார் அனைஸ், கொஞ்சமாக சீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், நல்லாயிருக்கும், மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. 2 பிரிஞ்சி இலை, அவ்வளோதான். இதெல்லாம் நல்லா அந்த ஆயிலில் போட்டு பொரிய விட்டுறலாம். இந்த ஸ்பைசஸ் எல்லாம் கொஞ்சம் பொரிஞ்சு நல்லா வாசனை வரட்டும். இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துடலாங்க. சன்னமாக நீளமாக கட் பண்ணின ஒரு பெரிய வெங்காயம். கூடவே மிஸ் பண்ணாமல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 10 to 12 முந்திரி பருப்பு. இதெல்லாம் நல்லா வறுபட்டு வரட்டும். இந்த முந்திரி பருப்பு கொஞ்சம் வறுபட்டு செவந்து வரட்டும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதை தனியாக நான் வறுத்து விட்டுக்கிறேன். இந்த வெங்காயமும் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதங்கணுங்க. ஸோ நல்லா எல்லாம் ஒன்றா வதக்கி விட்டுருவோம். பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துடலாங்க. பச்சை மிளகாவை ஜஸ்ட் இப்படி லைட்டாக கீறி விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. ஸோ வெடிக்காமல் வதங்கி வரும். இந்த ரைஸுக்கு நம்ம பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். மசாலா பொடியோ மிளகாய் பொடியோ எதுவும் சேர்க்க போகிறதில்ல. ஸோ பச்சை மிளகாய் நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே 4 நீளமான பச்சை மிளகாய் சேர்த்துட்டேன். அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம ரெடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறிகளை சேர்த்து வதக்கிடலாங்க. ஓரளவுக்கு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணின பீன்ஸை ஃபஸ்ட்டாக சேர்த்துக்கிறேன். ஒரு 10 பீன்ஸை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே கேரட், அதுவும் நல்லா இப்படி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டுடலாம். காய்கறிகளெல்லாம் ஒரே மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டால் பார்க்குறக்கு அழகாக இருக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்ததாக பச்சை பட்டாணி சேர்த்துடலாங்க. நான் இங்கே எடுத்துருக்கிறது ஃப்ரெஷ் பீஸு, நல்ல ஃப்ரெஷ்ஷான பட்டாணி எடுத்துருக்கிறேன். ஸோ இதை அப்படியே போட்டு விட்டுடலாம். காய்ந்த பட்டாணின்னா மினிமம் 8-10 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன கப் அளவுக்கு பட்டாணி சேர்த்தாச்சு. நல்லா 1 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம இங்கே எடுத்துருக்கிறது பாசுமதி ரைஸ் 1 டம்ளர். 1 டம்ளர் ரைஸுக்கு 1.5 டம்ளர் தண்ணி. பாசுமதி ரைஸுக்கு 1 டம்ளர் ரைஸுக்கு 1.5 டம்ளர் தண்ணி விட்டால் நல்ல பர்ஃபெக்டாக காய்கறிகளும் ரைஸும் வெந்து உதிரி உதிரியாகவும் இருக்கும். ஸோ பாசுமதி ரைஸுக்கு 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி. தேவையான அளவு உப்பு மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. நல்லா எல்லாம் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நம்ம கொதிக்க விடுவோம். தண்ணி லைட்டாக கொதித்து வந்ததுக்கப்புறமா தான் நம்ம ரைஸ் சேர்க்கணும். பாருங்கள், தண்ணி கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கழுவி ரெடியாக வச்சுருக்கிற ரைஸை சேர்த்துடலாம். தண்ணியை நல்லா கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு சேர்த்துக்கங்க. ரைஸ் சேர்த்தாச்சு. நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம். இப்போ மேலால் புதினா கொத்தமல்லி சேர்த்து விட்டுறலாம். 10-15 புதினா இலைகள், கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுருவோங்க.
இப்போ குக்கரை லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம ஒரு 5 நிமிஷம் விட்டுருவோம். இந்த ஸ்டேஜில் வெயிட் போட வேண்டாம், இருக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறமா மறுபடியும் நம்ம ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுட்டு நம்ம வெயிட் போட்டுக்கலாம். வெண்ட் வழியாக ஸ்டீம் நல்லா வருது. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை நல்ல சிம்மில் வச்சுட்டோம், இல்லைனா ஆஃப் பண்ணிட்டோம். நம்ம அந்த ஸ்டீம் கொஞ்சம் தீர்ந்ததுக்கப்புறம் குக்கரை டக்குன்னு ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நல்ல ஒரு வாட்டி கிளறி விட்டுடலாம். பாருங்கள், ரைஸ் ஒரு 60% கிட்ட வந்துருச்சு. நல்ல இப்போ தண்ணி ஈக்குவல் ஆகிடுச்சு. எதுக்காக இப்படி ஓப்பன் பண்ணி நம்ம கிளறி விடுறோம்னா, இல்லைன்னா அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் அப்படியே மேலால் நின்றும், கீழே சாதம் வெள்ளை சாதம் மாதிரி நின்றும். ஸோ இப்படி நடுவில் ஒரு வாட்டி எடுத்து கிளறி விட்டுட்டு அகைன் நம்ம டைட்டாக க்ளோஸ் பண்ணி வெயிட் வச்சு விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை இப்போ கண்டிப்பாக சிம்மில் வச்சிடணுங்க. இதுக்கு மேலே ஹையில் வைக்கக்கூடாது, ஏன்னா ஆல்மோஸ்ட் அங்கே ரைஸ் வெந்துருச்சு. இப்போ சிம்மில் வச்சு விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் விடுங்க. விசில் வந்தால் ஒரு விசில் வராட்டி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுட்டு நல்லா அந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணலாம். நல்ல கமகமன்னு வாசனையோட அருமையான வெஜ் புலாவ் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. பர்ஃபெக்டாக காய்கறிகள் எல்லாம் வெந்திருக்கு, அந்த ரைஸும் நல்ல உதிரியாக வெந்திருக்கு, அடி பிடிக்கல. ஸோ அவ்வளோதாங்க, ஒரு 10 நிமிஷத்தில் டக்குன்னு நம்ம ப்ரெஷர் குக்கரில் ஒரு பர்ஃபெக்டான வெஜ் புலாவ் செஞ்சாச்சு. இது ரொம்ப ஒரு ஈஸி சிம்பிள் ரெசிபி. நம்ம குயிக்காக பண்ணிடலாம், லஞ்ச் பாக்ஸுக்கு பண்ணலாம், ஸ்பெஷல் அக்கேஷன்ஸுக்கு பண்ணலாம். அதுவும் நல்ல ஒரு வெஜ் அண்ட் நான்வெஜ் கிரேவிஸோட பரிமாறும்போது ஒரு பர்ஃபெக்டான மீலாக இருக்குங்க. இப்போ நம்ம அடுத்த ரெசிபியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பனீர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நல்ல இன்ட்ரெஸ்டிங் டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர்ஸோடு இருக்கிற ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பனீர் கிரேவி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சப்பாத்தி, ரோட்டி, நான், பட்டர் நான், புலவோடெல்லாம் சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான், நம்ம ஈஸியாக வீட்லேயே செஞ்சிடலாம். சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம செய்யும்போது பர்ஃபெக்டான அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட்டோட நம்ம அருமையான பனீர் கிரேவி செஞ்சிடலாம். இப்போ இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். இந்த ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ இதில் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா ரஃப்பாக பெரிய பெரிய பீசஸாகவே கட் பண்ணி போட்டுடலாம், ஏன்னா இதை வதக்கி நம்ம அரைக்க போகிறோம். இப்போ வெங்காயம் சேர்த்தாச்சு. கூடவே 8 to 10 பூண்டு, அடுத்ததாக ஒரு 1/2 inch அளவுக்கு இஞ்சியை தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்து போட்டு நல்லா வதக்கிடலாங்க. இந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதங்கட்டும். இப்போ வெங்காயம், இஞ்சி, பூண்டெல்லாம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இதில் ஒரு 8 to 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். நம்மளுக்கு அந்த க்ரீமியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பனீர் கிரேவியோட டேஸ்ட் வேணும்னா முந்திரி பருப்பு மஸ்ட்டுங்க, கண்டிப்பாக சேர்க்கணும். முந்திரி பருப்பு சேர்த்து நம்ம வதக்கி அரைக்கும் போதே நல்ல கிரேவி, நல்ல சில்கி சாஃப்டாக ஸ்மூத் அண்ட் க்ரீமியாக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. இப்போ முந்திரி பருப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளியை ரஃபாக கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாகவே கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிடலாங்க. நம்ம சேர்த்துருக்கிற பொருளெல்லாம் நல்லா வதங்கி வெந்து சாஃப்ட் ஆகணும். ஸோ மூடி வச்சு வேக வைப்போம். இங்கே இந்த பாத்திரத்துக்கான மூடியை போட்டு விட்டு நல்ல ஒரு 4-5 நிமிஷம் வேக வச்சு ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், நல்லா வதங்கி இருக்கு. அந்த தக்காளியெல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டுடலாம். கம்ப்ளீட்டாக நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து விட்டுடலாம். இப்போ வதக்கின பொருளெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி க்ரீமியாக சாஃப்டாக இருக்கணும். ஸோ வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கி அரைச்சாச்சுங்க. இப்போ நம்ம கிரேவியை தாளிச்சிடலாம். இங்கே ஸ்டவ்வில் அதே கடாயை வச்சுட்டேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். பக்காவான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பனீர் கிரேவியோட டேஸ்ட்டுக்கு பட்டரும் ஒரு முக்கியமான பொருள். ஸோ அதை அவசியம் சேர்த்துக்கங்க, இருந்தால் சேர்த்துக்கங்க. சப்போஸ் இல்லைன்னா எண்ணெய் விட்டும் தாளிக்கலாம், நெய் விட்டும் தாளிக்கலாம். இங்கே பட்டர் நல்லா உருகினதுக்கப்புறம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம். ஒரு பெரிய துண்டு பட்டை, 2 பிரிஞ்சி இலை, 3 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வாசனை வரட்டும். கூடவே ஒரு 7-8 முந்திரி பருப்பும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுருவோம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துடலாங்க.
எதுக்கு நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்கிறோன்னா இதில் பெருசாக காரம் இருக்காது, பட் கிரேவிக்கு நல்ல கலர் கொடுக்கும், அதுக்கு வேண்டி சேர்க்கிறோம். இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கிரேவியோட கலர் மட்டும் கொஞ்சம் லைட் கலராக இருக்கும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா விழுதை சேர்த்துடலாங்க. அதாவது தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, முந்திரி பருப்பெல்லாம் சேர்த்து வதக்கி அரைச்சிருந்தோம், அது சேர்த்தாச்சு. தேவையான அளவுக்கு தண்ணியும் விட்டுக்கோங்க. உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு லூஸாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. பட் பன்னீர் கிரேவி கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இங்கே கொஞ்சம் திக்காக தான் செய்ய போகிறேன், சப்பாத்திக்கு நான் செய்கிறேன். நல்லா எல்லாம் கலந்து விட்டுட்டு இப்போ மசாலா பொடியெல்லாம் ஒவ்வொன்றா போட்டு விட்டுடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு காரமான மிளகாய் பொடி, கூடவே 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. மசாலா பொடியெல்லாம் சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தண்ணி வேணும்னா சேர்த்துக்கங்க, அதாவது உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு லூஸாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி. அடுத்ததாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். கெட்டியான தயிர், அதிகம் புளிக்காத தயிர், ஃப்ரெஷ்ஷான தயிர் தான் சேர்க்கணும், ரொம்ப புளிச்ச தயிர் ஆகாது. சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். இது கிரேவியை நல்லா க்ரீமியாக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும். இப்போ உப்பு சேர்த்துடலாங்க, தேவையான அளவுக்கு உப்பு. நல்லா கலந்து விட்டுட்டு மூடியை போட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு வரட்டும். ஸ்டவ்வை கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 4 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மசாலாலாம் ஒன்று சேர்ந்து கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம். இங்கே 250 கிராம் பன்னீர் எடுத்துருக்கிறேன். சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணின பன்னீரை கிரேவியில் பொறுமையாக சேர்த்து விடுங்க. ஸ்டவ் சிம்மில் இருக்கட்டும். இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சப்பாத்தி, ரோட்டிக்கு நம்ம கிரேவி செய்யும் போது கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கிட்டா அந்த லைட்டான ஸ்வீட் டச்சு அந்த கிரேவிக்கு நல்ல ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட் கொடுக்குங்க. ஸோ சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு 4 பச்சை மிளகாவை லைட்டாக கீறி விட்டு சேர்த்துக்கிறேன். இது தாபா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலோட ஸ்பெஷல் டச்சு. அந்த பச்சை மிளகாய் சேர்த்து விட்டு கலந்து விட்டுட்டு மூடியை போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணனா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 2-3 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஃபைனலாக 1 ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி, காய்ந்த வெந்தயக்கீரையை கசக்கி போட்டு விட்டுறலாம். இது நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். அடுத்தது 1 ஸ்பூன் பட்டரை மேலால் போட்டு விட்டுறேன். அவ்வளோதான். அந்த பட்டர் உருகி அந்த கிரேவியோட கலந்து டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் சப்பாத்தி ரோட்டியோட சேர்த்து சாப்பிடும்போது நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, சுவையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் கிரேவி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் பர்டிகுலர்லி அந்த சின்ன சின்ன டிப்ஸை மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். அப்படியே நல்ல ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் கிரேவியை நீங்கள் டேஸ்ட் பண்ணலாம். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். நல்ல ரோட்டி, சப்பாத்தி, நானோடெல்லாம் சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.